விஸ்வநாதர் திருக்கோயில் தென்காசி மாவட்ட தலைநகரான தென்காசியில் அமைந்துள்ள சிவாலயமாகும். இத்தலம் உலகம்மன் கோயில் என்றும் தென்காசி பெரிய கோவில் என்றும் அழைக்கப்பெறுகிறது. சிற்றாறு எனும் ஆற்றங் கரையில் ஆலயம் உள்ளது. 1445 இல் பரக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1446 இல் சுவாமி மற்றும் அம்மன் உருவச்சிலைகள் அமைக்கப்பட்டன. ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கியது. நீளம் கிழக்கு மேற்கு 554 அடி, அகலம் தெற்குவடக்கு 318 அடி. இராஜகோபுர அமைப்பு மிகப்பெரிய கிழக்கு ராஜகோபுரம் 178 அடி 9 நிலை கொண்டது. நீளம் வடக்கு தெற்கு 110 அடி, அகலம் கிழக்கு மேற்கு 84 அடி. 1456 இல் பரக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1462 இல் குலசேகர பாண்டியரால் முற்றுவிக்கப்பட்டது. பரக்கிரம பாண்டிய மன்னர் காலமான பின்பு அவரது தம்பி இக்கோபுரத்தின் சிறப்பு. இக்கோவில் கோபுரத்தினுள் நுழையும் போது கோவிலுக்குள்ளிருந்தும் பாதி பகுதி நுழைந்தபின் நம் முதுகுக்கு பின்னிருந்தும் கோவிலுக்கு வெளியிலிருந்தும் தென்றல் காற்று வீசுகிறது. இது போன்ற சிறப்பு வேறெந்த கோவிலிலும் கிடையாது. மொட்டை கோபுரம் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தீ வாய்க்கப்பட்டு மொட்டையாய் இருகூறாய் பொலிவிழந்து நின்றது. 1967 வரை இங்குள்ள கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்தது. அதன்பின் 1963 இல் இராஜகோபுர திருப்பணிக்குழு ஆரம்பிக்கப்பட்டு 1990 இல் 180 அடி உயரத்தில் மிக பெரிய ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. கோபுர உயரம் 180 அடி. புராதனமான ஆலயம். தமிழகத்திற்கு பெருமை தரும் சிவன் ஆலயம். சுவாமி கோமதி அம்பாள் கோவில் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மேற்கில் 500 மீட்டர் தூரத்தில் உள்ளது. மேலசங்கர நாராயணர் சுவாமி கோமதி அம்பாள் கோவில் கிழக்கு பார்த்த ஆலயம். அடுத்தடுத்து 3 கருவறைகள் கொண்டது. சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயணர் மற்றும் கோமதி அம்மன் சன்னதிகள். முன்புறம் பெரிய மண்டபம் உள்ளது. பிரதான சாலையை ஒட்டியே ஆலயம். சிவசக்தி விநாயகர் ஆலயம் முன்புறமும், சங்கர நாராயணர் ஆலயம் தென்புறம் தனி ஆலயமாக. தென்பழனி ஆண்டவர் உள்ளார் பிரசித்தி பெற்ற ஆடி தபசு திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.